நெக்ஸ்ட் பா தேர்ட் ஒன் பாருங்கள். ப்ரூவ் தட் த சம் ஆஃப் த ஃபஸ்ட் என் நான்-ஜீரோ ஈவன் நம்பர்ஸ் இஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் n. ஃபஸ்ட்டு என் நான்-ஜீரோ ஈவன் நம்பர்ஸ். அப்போ 2 + 4 + 6 + எக்ஸட்ரா 2n. ஏன்னா ஒரு நம்பரை 2வால் மல்டிப்ளை பண்ணி அது வந்து என்ன ஆயிரும், ஈவன் நம்பர்ஸ் ஆயிடுமா. அப்போது 2 + 4 + 6 + எக்ஸட்ரா 2n. இதுதான் வந்து சம் ஆஃப் தி நான்-ஜீரோ ஈவன் நம்பர்ஸ். இதனுடைய ரிசல்ட் வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் என்னன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் P ஆஃப் n எடுத்தாச்சா. P ஆஃப் 1:2 ப்ரூவ் பண்ணலாமா. P ஆஃப் 1 = n க்கு 1 போடுங்க. 2 1s are 2 வந்துருமா. இங்கே n-க்கு 1 போட்டால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 that is 2. அப்போ 2 = 2. அப்போ P ஆஃப் 1:2 லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல். ஸோ P ஆஃப் 1:2. இப்போ P ஆஃப் k is 2ன்னு அஸ்யூம் பண்ணிடலாமா. அஸ்யூம் தட் P ஆஃப் k is 2. அப்போ n-க்கு பதிலாக k போடுங்க. P ஆஃப் k is equal to 2 + 4 + 6 + எக்ஸட்ரா ப்ளஸ் 2k is equal to k ஸ்கொயர் ப்ளஸ் k-வா. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும். P ஆஃப் k + 1 is also 2ன்னு ப்ரூவ் பண்ணணுமா. இப்போ கேக்கு பதிலாக k + 1 போடுங்க. அப்போ 2 + 4 + 6 + எக்ஸட்ரா ப்ளஸ் 2 இன்ட்டு கேக்கு பதிலாக k + 1 is equal to k + 1 the whole square plus k + 1. k + 1 the whole square plus k + 1ல k + 1 காமன் எடுத்தா காமன் எடுத்திங்கன்னா அப்போ k + 1 + 1. அப்போ k + 1 + 1 that is k + 2. அப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும். k + 1 × k + 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலாமா. லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. 2 + 4 + 6 + எக்ஸட்ரா ப்ளஸ் 2k + 2 × k + 1 ஈக்குவல் டு இந்த 2லேருந்து 2k வரைக்கும். 2 + 4 + 6 + எக்ஸட்ரா 2k வரைக்கும் ஆன்சர் என்ன, k ஸ்கொயர் ப்ளஸ் k-வா ப்ளஸ் 2 × k + 1. ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்கள். இந்த k ஸ்கொயர் ப்ளஸ் k-ல k காமனாக இருக்கா. இப்போ k × k + 1 + 2 × k + 1. இப்போ k + 1 காமனாக இருக்கா. k + 1 காமன் எடுத்தால் ரிமைனிங் k + 2. அப்போ k + 1 × k + 2 ப்ரூவ் பண்ணியாச்சா. அப்போ therefore P of k + 1 is also true. Therefore the by mathematical induction P of n is true for all n belongs to N. ஓகேவா. அடுத்தபடியாக ஃபோர்த் ஒன் பாருங்கள். By the principle of mathematical induction prove that for n is greater than or equal to 1, 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + எக்ஸட்ரா plus n × n + 1 is equal to n × n + 1 × n + 2 / 3ன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். கிவன் ஸ்டேட்மெண்ட்டை P ஆஃப் n எடுத்துக்கலாமா. இப்போ P ஆஃப் n is equal to கிவன் ஸ்டேட்மெண்ட்டா. அடுத்து P ஆஃப் 1:2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுமா. P ஆஃப் 1:2 ப்ரூவ் பண்ணலாமா. பண்ணுங்கள். அப்போ P ஆஃப் n-ல உள்ள n-க்கு பதிலாக 1ன்னு போடுங்க. இப்போ P ஆஃப் 1 is equal to 1 × 2 is equal to 1 × 1 + 1 2, 2 + 1 3 / 3. 3 3 கேன்சல், 1 2s are 2. அப்போ 2 is equal to 2. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குது. இப்போ P ஆஃப் 1:2வா. அஸ்யூம் தட் P ஆஃப் k is 2வா. அப்போ நீங்கள் n எங்கே இருக்குது அங்கே போடுங்க. k போடலாமா. அப்போ n × n + 1. அப்போ k × k + 1 ஆயிருமா. இங்கே k × k + 1 × k + 2k + 3. என்ன வரும், k + 2 வருமா. அப்போ k × k + 1 × k + 2 / 3. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும். P ஆஃப் k + 1 is also trueன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுமா. அப்போ கேக்கு பதிலாக k + 1 போடணுமா. என்ன வரும், 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + எக்ஸட்ரா. நீங்கள் கேக்கு k + 1 போட்டால் k + 1 ஒரு k + 1 + 1 k + 2 is equal to கேக்கு k + 1 இங்கே k + 2 ஆயிரும். இங்கே k + 3 / 3 ப்ரூவ் பண்ணலாமா. இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + எக்ஸட்ரா k × k + 1. அதாவது k + 1 × k + 2க்கு முன்னாடி உள்ள டைம் வந்து k × k + 1 ப்ளஸ் k + 1 × k + 2. ஓகேவா. சரி, 1 × 2 + 2 × 3 + எக்ஸட்ரா k × k + 1 வரைக்கும் ஆன்சர் என்ன, k × k + 1 k + 2 / 3 ப்ளஸ் k + 1 × k + 2வா. இப்போ 3 எல்சியம் எடுத்துக்கலாமா. அப்போ k × k + 1 k + 2 + 3 × k + 1 k + 2 / 3. இதில் காமன் என்னப்பா இருக்குது, k + 1 k + 2 காமனாக இருக்கா. அப்போ ரிமைனிங் k + 3 / 3. அப்போ k + 1 k + 2 k + 3 / 3. அப்போ P ஆஃப் k + 1 is also true. Therefore by mathematical induction P of n is true for all n belongs to N. ஓகேவா. அடுத்தபடியாக ஃபிஃப்த் சம்பா. யூஸிங் த mathematical induction show that for any natural numbers n is greater than or equal to 1 - 1 / 2 square plus 1 - 1 / 3 square 1 - 1 / 4 square எக்ஸட்ரா 1 - 1 / n square is equal to n + 1 / 2n சொல்லி ப்ரூவ் பண்ணணும்.
கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என்னு எடுத்துக்கலாமா? பி ஆஃப் என். இப்போது n இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தனால நீங்கள் வந்து பி ஆஃப் 2 போடணும். ஏன்னா பி ஆஃப் 1 போட்டால் கரெக்டாக வராது. ஏன்னா n இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2. கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2னா 2 எடுத்துக்கலாம், 2 விட அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ பி ஆஃப் 2 போடுங்க. 1 - 1/2 ஸ்கொயர் 1 - 1/2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1/4. 1 - 1/4 3/4. இங்கே 3/4 வந்துடுமா? ஸோ 3/4 is equal to 3/4. ஸோ P of 2 is 2. Assume that P of k is 2. அப்போ n எங்கே இருக்குது? அங்கே என்ன ஒரு k போடுங்க. அப்போ 1 - 1/k square k plus 1/2k. P of k plus 1 is also true. அப்போ k க்கு k plus 1 போடுங்க. அப்போ P of k plus 1 is equal to 1 - 1/2 square etc. 1 - 1 divided by k க்கு k plus 1. அப்போ k plus 1 the whole square is equal to k க்கு k plus 1 போட்டால் அப்போ k plus 2 divided by 2 into k plus 1 2 into k plus 1 that is 2k plus 2. ஓகேவா? சரி, இப்போ ப்ரூவ் பண்ணுங்கள். எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள். இதில் இதுக்கு ஆன்சர் என்ன? k plus 1 divided by 2k into k plus 1 the whole square minus 1 divided by k plus 1 the whole square. இது எல்சியம் எடுத்துக்கோங்க. இந்த k plus 1 the whole square எல்சியம் எடுத்தால் k plus 1 the whole square minus 1 divided by k plus 1 the whole square. இந்த k plus 1 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 divided by 2k k plus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். k square plus 1 plus 2k 2k plus 1 minus 1 divided by k plus 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிருமா? அப்போது அடுத்து k square plus 2kல k கம்பெடுத்தா k into k plus 2 k கேன்சல் ஆயிரும். அப்போ k plus 2 divided by 2 into k plus 1 2 ஒன்று விட மாட்டோம் 2k plus 2. அப்போ k plus 2 divided by 2k plus 2 ப்ரூவ் பண்ணியாச்சா? P of k plus 1 is 2 by mathematical induction. P of n is 2 for all n greater than or equal to 2. ஆமாம், இது வரைக்கும் பார்த்த சொல்ல n greater than or equal to 1 இந்த வருஷம் மட்டும் n greater than or equal to 2. அடுத்தபடியாக using the mathematical induction show that for any natural numbers n greater than or equal to 2 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 plus 1 divided by 1 plus 2 plus 3 plus 4 plus etc. 1 divided by 1 plus 2 plus 3 plus n is equal to n minus 1 divided by n plus 1. given sum of P of n எடுத்துலாமா? P of 2 is 2 ப்ரூவ் பண்ணலாமா? பாருங்கள் 1 divided by 1 plus 2 plus 3 அப்போது 1/2 இந்த n கூட 2 போட்டால் 1/2 இருக்கும். ஓகேவா? ஆமாம், 1 divided by இதுக்கு வருது ஓகேவா? 1/2 plus 1 போய்ட்டால் 1/2 1 plus 2 P of 2 is equal to 1 divided by 1 plus 2 is equal to 2 minus 1 1 2 plus 1. So 1/3 is equal to 1/3. அப்போ 1/3 is equal to 1/3. அப்போ P of 2 is 2. Assume that P of k is 2. அப்போ n போல் k போட்டுக்கலாமா? அப்போ என்ன வரும்? k minus 1 by k plus 1 வரணுமா? prove that P of k plus 1 is 2. அப்போ கேக்கு k plus 1 சப்ஸ்டிட் பண்ணால் அந்த n போல் k plus 1 divided by is equal to என்ன ப்ரூவ் பண்ணணும்? k divided by k plus 2. ஏன்னா நீங்கள் என்னுக்கு கேக்கு போல் k plus 1 போட்டால் k plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும். அப்போ k divided by இங்கே போட்டால் k plus 2 ஆயிரும். ஓகேவா? சரி, இதுக்கு ஆன்சர் என்ன? k minus 1 divided by k plus 1 ப்ளஸ் 1 divided by 1 plus 2. இந்த ஆன்சருக்கு என்ன ஆன்சர் என்ன? 1 divided by இதுக்கு வந்து k plus 1 k plus 2 divided by 2 இந்த 2 மேலே வருமா? அப்போ k plus 1 k plus 2 எல்சியம் எடுத்துக்கோங்க. k plus 1 into k plus 2 எல்சியமா? ஸோ இதில் k plus 1 k plus 2 இல்லை. இப்போ k plus 1 மல்டி பண்ணுவோம். k minus 1 into k plus 2 plus 2 k minus 1 k plus 2 ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். k square plus k minus 2 plus 2 minus 2 plus 2 கேன்சல். அப்போ k square plus k இருக்கும். k square plus k k காணப்படுதா? k into k plus 1 k plus 1 k plus 1 கேன்சல். அப்போ k divided by k plus 2 k divided by k plus 2 ப்ரூவ் பண்ணிச்சா? therefore P of k plus 1 is 2 by mathematical induction. P of n is 2 for all n greater than or equal to 2. ஓகேவா? அடுத்தபடியாக 7th sum. using the mathematical induction show that for any natural numbers n 1 divided by 1 into 2 into 3 plus 1 into 2 into 3 into 4 plus 1 into 3 into 4 into 5 plus etc. plus 1 divided by n into n plus 1 n plus 2 is equal to
n into n plus 3 W 4 into n plus 1 n plus 2 சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லா சமமும் ஒரே மாடல் தான்ப்பா. கிவன் ஸ்டேட்மெண்ட்டை P of n எடுத்துக்கலாமா? இப்போ P of 1 is 2 ப்ரூவ் பண்ணலாமா? P of 1 is 2. அப்போ என்னுக்கு போல் என்ன போடுங்க? 1 போடுங்க. 1 into 2 into 3 ஆயிருமா? இஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் 1 into 4 டிவைட் பை 4 into 2 into 3 ஆயிருமா? 4 கேன்சல் ஆகும். 1/6 1/6 இங்கே 6 1/6 வருதா? 1/6 equal to 1/6. அப்போ therefore P of 1 is 2. assume that P of k is 2. அப்போ என்னுக்கு போல் k போட்டுக்கலாமா? அப்போ 1 divided by 1 into 2 into 3 plus etc. 1 divided by k into k plus 1 k plus 2 is equal to k into k plus 3 divided by 4 into k plus 1 k plus 2. அப்போ to prove P of k plus 1 is also true சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ k போல் k plus 1 போட்டுக்கலாமா? போடுங்க. k போல் k plus 1 போட்டால் k plus 1 k plus 2 k plus 3 ஆயிருமா? is equal to ரிசல்ட் என்ன வரணும்? k plus 1 இங்கே k plus 1 போட்டால் k plus 4 divided by 4 into k plus 2 k plus 3. ஓகே, அப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1 into 2 into 3 இது வரைக்கும் எடுத்தாச்சா? இது வரைக்கும் ஆன்சர் என்ன? k plus 1 k plus 2 இது வரைக்கும் 1 into 2 into 3 இந்த k into k plus 1 k plus 2 இது வரைக்கும் k into k plus 3 divided by 4 into k plus 1 k plus 2 divided by plus 1 divided by k plus 1 k plus 2 k plus 3. ஓகே, 4 into k plus 1 k plus 2 k plus 3 is எல்சியமா? ஓகேவா? எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே 4 கொண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணணுமா? ஓகேவா? இங்கே ஒரு k plus 3 கொண்டு வரணும். அப்போ k into k plus 3 இருக்குது. அப்போ k plus 3 the whole square ஆயிரும். plus 4 divided by இந்த k plus 3 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a plus b the whole square k square plus 6k plus 9 plus 4. இங்கே இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த k கொண்டு உள்ளே மட்டும் k cube plus 6k square plus 9k plus 4. பட் திஸ் இஸ் என்னது? கோட்டடி கியூபிக் ஃபாலினாமியலா? இதை சிந்தடிக் டிவிஷனில் நீங்கள் 10th எல் டிவிஷன் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க. 1 6 9 4. சரி, எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டர் வராது. எக்ஸ் ப்ளஸ் 1 அப்போ -1 பண்ணுமா? 0 1 + 0 1 -1 into 1 -1 6 - 1 5 -1 into 5 -5 9 - 8 4 4 into -1 -4 0 வருமா? எகைன் மறுபடியும் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இங்கே -1 பண்ணுமா? 0. ஸோ 1 + 0 1 -1 5 - 1 4 4 into -1 -4 0 ஆயிடுச்சா? ஸோ 1 4. அப்போ இது என்ன வரும்? இது 4 இது அப்போது k + 4 ஆயிருமா? இது கான்ஸ்டன்ட் டேர்மு, இது வந்து எக்ஸ் டேர்ம் எக்ஸுக்கு போல் k. அப்போ k + 4. அப்போ x + 1 x + 1 அப்போ x + 1 the whole square x + 1 x + 1 the whole square into k + 4. அதான் எக்ஸு போல் k. அப்போ k + 1 into k + 1 k + 1 the whole square into k + 4 divided by இந்த k + 1 வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ k + 1 into k + 4 divided by 4 into k + 2 k + 3. Therefore P of k + 1 is also true. By mathematical induction P of n is true for all n belongs to capital N. Okay, thank you.